Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானின் 5 போர் விமானங்களையும் ஒரு அவாக்ஸ் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியது என இந்திய விமானப்படை தளபதி AP சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாதுகாப்பு படைகளின் கைகளை அரசு கட்டி போட்டதால் தான் இந்தியா 5 போர் விமானங்களை இழந்தது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பெங்களூருவின் விமானப்படை தளபதி LM கத்ரேவின் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி AP சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் F-16 விமானங்கள் இருக்கக்கூடிய முக்கிய விமான தளமான ஜகோபாபாத், முரித் மற்றும் சக்லாலா உள்ளிட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சிறிய மற்றும் பெரிய அளவிலான ரேடார்கள் தாக்கி அடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு அவாக்ஸ் எலைன்ட் விமானத்தையும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு மிக துல்லியமாக தாக்கி அழித்தது. 2019 பாலக்கோட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாலும் அதை மக்களிடம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா என்ன சாதித்தது என்பதை உலகத்திற்கே நம்மால் சொல்ல முடியும். பாதுகாப்பு படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததால் தான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடந்ததை தவிர பாதுகாப்பு படைகளுக்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளையும் அரசு விதிக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மிக சிறப்பாக செயல்பட்டன என்றும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் AP சிங் கூறினார்.